நடிகை கௌரி கிஷனுக்கு 96 பட இயக்குனர் பிரேம்குமார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். வன்மம் நிறைந்த கேள்விக்கு கௌரி கிஷன் தைரியமாக பதிலளித்திருக்கிறார் என்று இயக்குனர் பிரேம்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். உடல் எடை குறித்து நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் கேள்வி எழுப்பியிருந்தது பல்வேறு தரப்பிலும் கண்டனத்திற்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் இயக்குனர் பிரேம்குமார் தன்னுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். வன்மம் நிறைந்த கேள்விக்கு கௌரி கிஷன் தைரியமாக பதிலளித்திருக்கிறார் என்று 96 பட இயக்குனர் பிரேம்குமார் குறிப்பிட்டிருக்கிறார். நடிகை மீது வார்த்தை வன்முறையில் ஈடுபடும் போது இயக்குனர் நடிகை அமைதியாக இருந்தது அதைவிட மோசம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். வன்மம் நிறைந்த கேள்விக்கு கௌரி கிஷன் தைரியமாக பதிலளித்திருக்கிறார் என்றும் 96 பட இயக்குனர் பிரேம்குமார் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் நடிகை அமைதியாக இருந்தது அதைவிட பெரிய வன்முறை என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடல் எடை குறித்து யூடியூபர் நடிகையிடம் கேள்வி எழுப்பியிருந்தது பல்வேறு தரப்பிலும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நடிகையும் அது தொடர்பான தன்னுடைய கண்டனத்தை அந்த இடத்திலே பதிவு செய்திருந்தார். தற்பொழுது இயக்குனர் பிரேம்குமார் இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், பிரேம்குமார் தான் இயக்கிய 96 படத்தில் தான் கௌரி கிஷனை நடிகையாக அறிமுகம் செய்திருந்தார் தமிழில். இந்த நிலையில் தான் கௌரி கிஷனிடம் அதை கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு தற்போது கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கௌரி கிஷன் மீது ஏவப்பட்ட வன்மமும் வக்கிரமும் நிறைந்த கேள்விகளுக்கு அவர் கொடுத்த சாட்டை அடிப்பதில் சரியே. ஒரு பெண்ணாக தன்னந்தனியாக தன் தரப்பு நியாயத்தை தைரியமாக நிலைநாட்டி பாராட்டுக்குரியது என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த செயலை செய்தவர் கருத மாட்டேன், வக்கிரமான கேள்வி கேட்கும் நீங்கள் இனி கேள்விக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதனால் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற ஆணவம் வேண்டாம், எல்லாரையும் போல நீங்களும் உங்கள் வருமானத்துக்கு ஒரு தொழில்தான் செய்கிறீர்கள், சினிமாவுக்கு இலவச சேவை ஒன்றும் செய்யவில்லை என்றும் தன்னுடைய காட்டமான பதிவை விட்டிருக்கிறார் ஸ்ரீராம். குறிப்பா திரைத்துறையைச் சேர்ந்த பலரும் இவருக்கு நடிகைக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருவதை பார்க்க முடிகிறது. நடிகர் சங்கமும் அதற்கான ஆதரவை தெரிவித்திருப்பதை பார்க்க முடிந்தது. யாரெல்லாம் நடிகை கௌரி கிஷனுக்கு ஆதரவாக இதுவரை கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க, மீண்டும் ஒரு முறை பிரேம்குமார் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் நீங்க பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், இது முழுமையா நம்ம பார்க்கணும்னா நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இனியாவது ஒரு பெண்ணிடம் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உண்மையாக அறம் சார்ந்த பத்திரிகையாளர்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தாங்கள் திரைப்படத்தில் நடித்த ஒரு பெண்ணை சூழ்ந்து கொண்டு அத்தனை பேர் வார்த்தை வன்முறையில் ஈடுபடும் போது அருகிலேயே இந்த இயக்குனர் மற்றும் கதாநாயகனின் மௌனம் அதைவிட பெரிய வன்முறை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை எதிர்த்து பேசினால் உங்கள் படத்துக்கான ஆதரவு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைத்திருந்தால் அதைவிட ஒரு தவறான முடிவு வேறெதும் இல்லை. மாறாக உங்கள் கதாநாயகிக்காக நீங்கள் குரல் கொடுத்திருந்தால் உங்கள் மீது உங்கள் திரைப்படத்தின் மீதும் மரியாதை கூடியிருக்கும். இந்த இழி செயலை அறம் சார்ந்த நடுநிலை பத்திரிகையாளர் கருத்தில் கொண்டு கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அறிக்கை வெளியிட்ட சென்னை பத்திரிகையாளர் சங்கத்துக்கும் நன்றி என அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக அந்த பத்திரிகையாளர், அதாவது யூடியூப் எழுப்பிய கேள்வி வன்மமான ஒரு கேள்வி என்று அவர் கூறியிருக்கிறார். காட்டமான தன்னுடைய அறிக்கை மூலமாகவும் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்ரீராம். அதே போல் நீங்கள் கேட்டது போல இதுவரை தென்னிந்திய நடிகர் சங்கம் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறது. அதே போல் மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கமும் ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் நடிகை ராதிகா, குஷ்பு மற்றும் பாடகி சின்மை உள்ளிட்டோர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இயக்குனர் ப ரஞ்சித் ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார். இது போன்று பல்வேறு நட்சத்திரங்களும் திரைப்பட இயக்குநர்களும் திரைப்பட நடிகர்களும் நடிகைகளும் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளத்தில் பொதுமக்களும் தங்களுடைய கருத்துக்களை கௌரி கிஷனுக்கு ஆதரவாக பதிவிட்டு வருகிறார்கள் ஸ்ரீராம். கண்டிப்பா செந்தில் ராஜா, தொடர்ந்து அது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாத பொருள் எழுந்திருக்கிறத பார்க்க முடியுது. மீண்டும் ஒரு முறை அந்த நிகழ்வுல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அந்த அநாகரிகமான கேள்வியை கேட்ட அந்த யூடியூபருக்கு என்ன மாதிரியான கண்டனங்கள் வலுக்குது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், இது பார்த்தீர்கள் என்றால் 2 நிகழ்வுகளாக இது நடைபெற்றிருக்கிறது. அதாவது அதர்ஸ் என்ற திரைப்படத்துடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றிருந்தது. அந்த சந்திப்பில் தான் படத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு காட்சியில் நடிகை கௌரி கிஷனை ஹீரோ ஆதித்யா
தூக்கி சுற்றுவது போல் ஒரு காட்சி இருந்தது. அந்த காட்சியை குறிப்பிட்டு அந்த யூடியூபர் வந்து ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார். குறிப்பாக நடிகையை வந்து தூக்கி சுற்றி இருக்கிறீர்கள், அவருடைய எடை என்ன என்று தெரிந்ததா என்பது குறித்து ஒரு அநாகரிகமான ஒரு கேள்வியை வந்து எழுப்பி இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் அதை வந்து கடந்து சென்று விட்டார்கள். இது குறித்து நடிகை கௌரி கிஷனிடம் வேறு ஒரு இணையதளத்தில் வந்து கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு நேரலையில் ஒரு நேர்காணலில் வந்து அவர் வந்து பதிலளிக்கிறார். இது வந்து ஒரு மூளை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு சுவரிடம் பேசுவது போன்ற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின், அநாகரிகமான கேள்வி என்று அவர் வந்து பதிலளித்திருந்தார். இதை பார்த்த அந்த சம்பந்தப்பட்ட யூடியூபர்கள் அதில் தான் கோபம் அடைந்து நேற்று வந்து பத்திரிகையாளர் வந்து அந்த திரையிடல் வந்து நடைபெற்றது அந்த அதர்ஸ் திரைப்படத்தின். அதற்கு பிறகு படத்தை பற்றி பேசுவதற்காக தங்களுடைய சந்தோஷத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து வைத்திருந்தார்கள். அதில் தான் இந்த நடிகையிடம் எப்படி நீங்கள் அவ்வாறு பேசினீர்கள், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவரை வந்து டார்கெட் செய்யும் வகையில் வந்து அந்த யூடியூபர்கள் இருவர் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக நடிகையை வந்து பேசவே விடாமல் வந்து டார்கெட் செய்யப்பட்டார்கள் என்று அனைவரும் வந்து கருத்து சொன்னார்கள். இருந்தாலும் நடிகை கௌரி கிஷன் தன்னுடைய அந்த எதிர்ப்பும் தன்னுடைய நியாயத்தையும் தன்னுடைய கோபத்தையும் வந்து வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய அந்த செயலுக்கு தற்போது சமூக வலைதளங்களிலும் பொதுமக்களிடமும் திரைப்பிரபலங்களிடமும் வந்து ஆதரவு பெருகி இருக்கிறது. ஸ்ரீராம், குறிப்பிட்ட அந்த நடிகை வந்து அந்த சம்பவம் தொடர்பாக நியூஸ் 18 கூட பிரத்யேகமான பேட்டி அளித்திருந்ததையும் நம்ம தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது செந்தில் ராஜா. அதே போல அந்த அநாகரிகமான கேள்வி எழுப்பிய அந்த யூடியூபர் தரப்புல இருந்து இது தொடர்பாக ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? ஏன்னா சமூகத்தில் ஒரு பெரிய எதிரொலியா இந்த சம்பவம் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்காரு அந்த யூடியூபர்? ஸ்ரீராம், இன்று காலை முதலே, அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நேற்று இந்த சம்பவம் நடந்த போதிலிருந்தே நடிகைக்கு ஆதரவாக பலரும் வந்து கருத்து தெரிவித்து வருகிறார்கள், கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள் அந்த கேள்வி எழுப்பிய நபருக்கு. ஆனால் இதுவரை அந்த நபர், சம்பந்தப்பட்ட நபர் வந்து இதுவரை தன்னுடைய வருத்தத்தையோ அல்லது தான் செய்தது வந்து தவறு, அந்த கேள்வி தவறு என்று உணர்ந்த மாதிரியோ எந்த இடத்திலும் பதிவோ அல்லது கருத்தோ இதுவரை தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் தற்போது நேற்று இந்த சம்பவம் சரியாக ஒரு 7 மணி அளவில், மாலை 7 மணி அளவில் வந்து நடைபெற்றது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் இந்த நிமிடம் வரை நடிகைக்கு ஆதரவாக பலரும் வந்து கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள், கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இன்னும் வந்து அந்த யூடியூபர் தன்னுடைய வருத்தத்தையோ அல்லது மன்னிப்பையோ அவர் வந்து கேட்கவில்லை. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் நடிகை வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றே நேற்று வந்து வாதம் செய்தார்கள். குறிப்பாக அவருக்கு துணை நின்று இன்னும் இருவரும் வந்து அது போன்ற நடிகை செய்தது தவறு, மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த தவறை இதுவரை வந்து உணரவில்லை. அதே போல் மன்னிப்பும் இதுவரை கேட்கவில்லை. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.